அதுக்கு நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொன்னா அது கூட்டணியான்னு கேக்குறீங்க. அது என்ன உங்களுக்கு அதுல ஒரு இது? நீங்க 4 மாசத்துக்கு முன்னாடி அறிவிச்சிருக்கேன்னு என் நண்பர் பாண்டே சொல்றாரு. ஏப்ரல் நாங்க என்னைக்கு அறிவிக்கிறோன்னு எங்களுக்கு தோற்ற அன்னைக்கு தான் சொல்ல முடியும். நீங்க கால்முறை இன்னைக்கு 9 மணிக்கு டிஃபன் சாப்பிடலையே, ஏன் சாயங்காலம் சாப்பிடுறீங்கன்னா அன்னைக்கு பசி இல்லை, எனக்கு தோன்றப்ப சாப்பிடுவேன். அந்த உரிமை கூட எங்களுக்கு இல்லையா? இது ஒரு பிசினஸ். அவர் சொல்றாரு, என் நண்பர் ரொம்ப நண்பர், ஆனா இந்த மாதிரி ஏதாவது இடக்கிழமை பேசுவாரு, அப்புறம் பதிலடி கொடுக்க வேண்டிய அவசியம் இதுக்காக அவர்கிட்ட போய் உட்காந்து கொடுக்க முடியாது. இங்கே சொல்லிடுறேன், நீங்க பாராளுமன்ற தேர்தலில் நிக்கவில்லைன்னு சொன்னது தப்பு. நாங்க பிசினஸா பார்க்கல. நாங்க எங்களுக்கு ஒரு ரீஜனல் பார்ட்டி, ஒரு துக்கடா கட்சி. அவர் பாடியில எங்களுக்கு ஸ்பேஸே கிடையாது. 2017 நாங்க ஆர்கே நகர்ல நாங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் டிடிவி தினகரனுக்கு ஒரு ஸ்பேஸ் இல்ல பொலிட்டிக்கலான்னாரு. எங்களுக்கு ஸ்பேஸ் இல்லாம தான் இன்னைக்கு சின்ன துக்கடா பசங்க அறிவிச்ச உடனே எல்லாரும் அதை பெரிய பிரேக்கிங் பண்றீங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, என்ன என்டிஏ கூட்டணியில இருக்க போறேன்னு நம்பிட்டு இருந்தாங்களா இவங்கன்னு கேட்டோம். நீங்க என்ன கேட்டீங்க? நீங்களே ஒற்றுமை தெரியல கேட்டீங்க. பழனிசாமி உங்க கூட்டணி தலைவர், நீங்க என்டிஏல இருக்கீங்களா இல்லையா? இது என்ன கடவுள் இருக்கா இல்லையான்னு கேட்கிற மாதிரி, இருந்தால் நல்லா இருக்குன்னு நினைச்சோம். கமல்ஹாசன் சொன்ன மாதிரி அதை உரியவர்கள் நாங்க சின்ன கட்சி தானே, ஒரு பெத்த கட்சி வந்துட்டுன்னு சொல்லி அவங்க இருந்திருக்கலாம். நான் திரு அமித்ஷா அவர்கள் அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஒரு அணியில் இணையறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறாரு, நடந்துட்டு. பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒன்னாயிட்டாங்க. பட் எங்களுக்கு இடிக்கும்ல அது. இந்த கட்சி யாரை எதிர்த்து தொடங்குறதுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதை நாங்க புரிஞ்சுக்குவாங்கன்னு வெயிட் பண்ணலாம். வேற ஒண்ணுமே இல்லை. திரு பாண்டே அவர்களுக்கும் உங்களுக்கு சொல்லிக்கிறது, ஏப்ரல் 12ஆம் தேதியிலே வெளியில போற அளவுக்கு தினகரன் ஒன்னும் ஒரு அவசரம் கொடுக்க கிடையாது. நிதானமா யோசிச்ச என்ன பண்றாங்கன்னு. அதே மாதிரி பர்சிஸ்டன்ட் நெக்லெக்ட் அப்படின்னு என் நண்பர் ஒருத்தர் எழுதுறாரு. அப்படிலாம் நெக்லெக்ட் எனக்கு அவர்கள் சொல்றபடி அந்த பாராமுகம் தான் எனக்கு நல்லது. நான் தேவைன்னா தான் நான் போய் யாரையும் சந்திக்க வேண்டிய அவசியம் இருந்தால் சந்திக்க போறோம். அது டெல்லியில் உள்ள தலைவர்களாக இருக்கட்டும், இங்க உள்ள தலைவர்கள். மற்றபடி சும்மா நான் விளம்பரத்துக்காக வரப்போ பொக்கே கொடுக்கறது அப்படிப்பட்ட அதை நான் விரும்புவதில்லை. அதான் உண்மை. பார்க்கணும்னு நினைச்சா பாப்பா, நீங்களா கேட்பீங்க, அவர் போறாரு அவர் வர்றாரு நீங்க பாக்குறீங்களா? இல்லைங்க நான் போகலங்க, பர்மிஷன் கேட்கல, இது அப்பாயின்மெண்ட் கேட்கலங்கன்னு சொல்லியிருக்கேன். உங்கள்கிட்ட ஓப்பனா தானே சொல்றேன். அதே வான்மிகு அமித்ஷா அவர்கள் ஏப்ரல் 11 சென்னையில் பேட்டி கொடுக்கிறப்ப நண்பர் சமீர் ஒரு கேள்வி கேட்டார். வெதர் ஓபிஎஸ் அண்ட் டிடிவி ஆர் ஸ்டில் இன் என்டிஏ ஆர் அப்படின்னு கேட்டு, அடுத்த கேள்வி ஆர் யூ கோயிங் டு யுனைட் ஆல் த ஃபேக்ஷன்ஸ் ஆஃப் ஏடிபி. அவர் அதுக்கு பதில் சொன்னாரு, இல்ல ஐ வில் நாட் இன்டர்ஃபியர் இன் த இன்டர்னல் அஃபேர்ஸ் ஆஃப் த பார்ட்டி. அது எனக்கு ரொம்ப நல்ல பதில். கரெக்டா? எங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்கிறார் அவர். அதே மாதிரி இப்ப நண்பர் ஜி.கே. வாசன் அவர்கள் மூப்பனாரையா ஃபங்க்ஷனுக்கு நான் இங்க மதுரையில் தான் இருந்தேன். எனக்கு அவர் யாரை கூப்பிட்டுருக்காரு என்னன்னு தெரியாது. மூப்பனார் நான் பெரிதும் மதிக்கின்ற தலைவர். எப்படி அம்மா தலைவர் மாதிரி எனக்கு மூப்பனார் மேல பெரிய அதீத ஈடுபாடு உண்டு. அது அம்மா அவர்களே என்னை விளையாட்டெல்லாம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவரோட எனக்கு நல்ல ஒரு பெரிய உண்டு. அது வாசன் ஐயாவுக்கும் தெரியும். நான் அவருக்கு அவருடைய பிறந்த நாள் அந்த தினத்துக்கு நான் அதுக்கு மெசேஜ் போட்டேன். அப்புறம் தான் தெரியுது அன்னைக்கு யாரோ அவர் ஒரு இதெல்லாம் பண்ணிருக்காங்க. எனக்கு அதெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு நினைப்பேன். அது மாதிரி திரு ஜான் பாண்டியன் அவர்கள் மாநாட்டுக்கு அழைக்கலையா? நல்லது. ஏன்னா எங்களுக்கு எந்த அழுத்தம் இல்லாம இருக்கோம்ல. எங்களுக்கு ஒரே அழுத்தம் எங்க தொண்டர்கள்ட்ட இருந்தோம், உங்கள்கிட்ட இருந்தான். ஏன்னா பாக்குற இடத்துல எல்லாம் நீ இருக்கியா கேட்டா நயினார் நாகேந்திரன் போய் கேளுங்கன்ட்டு போறேன். கரெக்டு தானே? சொல்ல வேண்டியவர்கள் அவர்கள். அது மாதிரி சரி நம்மள சின்ன கட்சின்னு நினைச்சிருக்கலாம் திரு நயினார் நாகேந்திரன். அதனால அதை வச்சுட்டு அமித்ஷா என்ன சொன்னாரு, முதல்ல எப்படி என்டிஏவுடைய தேசிய தலைமையாக மோடி அவர்கள் இருப்பது போல தமிழ்நாடு தலைமையா இங்க அண்ணன் பழனிசாமி இருப்பாருன்னு சொன்னாரு. ஆமா, நம்ம அண்ணன் பழனிசாமி அண்ணன் தானே அவரு. பிடிச்சாலும் பிடிக்கலாலும் நீங்க அண்ணன் தான், தம்பி தானேங்க எனக்கு. அது மாதிரி அண்ணன் பழனிசாமி இருப்பாருனாரு. அது மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்குன்னு சொன்னாரு. மறுபடியும் பத்திரிகைகள் எனக்கு தெரிஞ்சு தந்தி தினமலர் பத்திரிகைகளுக்கு கூட்டணி ஆட்சி அமைக்கும், அப்பொழுது அதிமுகவை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சராக இருப்பார் சொன்னாரு. கரெக்டா? அதுக்கு நீங்க ஒவ்வொரு அர்த்தம் சொல்லிட்டு இருக்கலாம். நான் வெயிட் பண்ணி பார்த்தேன். திரு பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் மேட்டர்ல யார் அவர் வெளியேறுவதற்கு காரணமானவர்களோ அவர்கள் பேச வேண்டும் பலமுறை உங்க முன்னாடி சொன்னேன். வெயிட் பண்ணி பார்த்தேன்.
இல்லை. நானும் நண்பர் ஓபிஎஸும் இணைந்து செயல்படுவோம்னு 2 வருடங்களுக்கு முன்பே முடிவு எடுத்தோம். வெளியில வரதுக்கான காரணம் எடப்பாடி பழனிசாமி இருக்காரா சார்? முழுசா யாருங்க? எடப்பாடி அவர் எப்படி இருப்பாரு? முக்கிய காரணமா அவருக்கு சரியான அங்கீகாரம் இல்லைங்க. உங்களுக்கு ஒரு பதில் சொல்றேன். எங்களுக்கு ஐயா அதுதான் தப்பு. நீங்க ஒரு தொலைக்காட்சியில கூட காலம் பதில் சொல்லுன்னு அவர் சொல்றாரு. அதுக்கு அவங்க போறாங்க தினகரனிடம் இணக்கமா அப்படின்னு. நீங்க சொல்றது நான் இணக்கம் காட்டினாலும் நீங்க காட்டணும்னு அவசியம் இல்லைல்ல. அதே மாதிரி எங்களுக்கு தேவையில்லையே ஒருத்தரோட இணக்கமோ. நாங்க எதை எதிர்த்து யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சோன்னு தெரியும். அதுக்கு நான் எப்படி வெயிட் பண்ணுவாங்க டிடி விஜயநகரன்? இது என்ன? அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்படியெல்லாம் போய் எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும்னு நினைக்கிற கூட்டம் அல்ல எங்கள் கூட்டம். அதை புரிஞ்சுங்க. உங்களுக்கு நீங்க அதுதானே ஜெயிச்சிங்க, இத்தனை தானே உங்களால ஜெயிக்க முடியலையே. ஜெயிக்க முடியல. ஆர்கே நகருக்கு அப்புறம் எங்களுக்கு வெற்றி கிடைக்கல. இன்னைக்கு 26 தேர்தலையும் நாங்க தாக்கத்தை உருவாக்குவோம். நீங்க நம்புறீங்களா இல்லையா? அதை கேட்கிறேன். கேளுங்க. நீங்க கேட்கறது நாங்க சொல்றது நாங்கள் எதற்காக இந்த இயக்கம் ஆரம்பித்தோமோ அதற்கு எதிரான ஒரு முடிவை எங்கள் தொண்டர்கள் அனுமதிப்பார்களா, எங்கள் நிர்வாகிகள் அமைப்பார்களா? நிறைய நிர்வாகிகள் வந்திருக்காங்க, முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க, இந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எங்களுக்காக அவர் விரும்புவாரா? அதே மாதிரி சில பேர் விரும்பக்கூடும் தான் யாரோ ஒரு சிலர். நான் முதலா ஒரு தொலைக்காட்சி பேட்டில் வித் ஆர் வித்தவுட் பழனிசாமி அம்மாவின் தொண்டர்கள்லாம் ஒன்றிணைன்னு சொன்னேன். வித் பழனிசாமின்னா என்ன பண்ணுவீங்கன்னா நான் தேர்தலே நிற்க மாட்டேன், ஏன்னா எனக்கு அவரோட அசம்பிளிக்கு போக விருப்பம் இல்லைன்னு சொன்னேன். ஏன் அதை சொன்னேன்னா எங்க கட்சியில என்னோட பயணிப்பவர்களுக்கு யாருக்காவது சட்டமன்ற பொது தேர்தலில் நாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கோம், அப்ப நாங்க இருந்தோம், அப்ப பழனிசாமி இல்லை, போட்டியிடணும்னு ஆசை இருந்தா அதை தடுக்கக்கூடாது. நான் போட்டியிட மாட்டேன், ஆனா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போட்டியிடுன்னு சொன்னேன். எங்க கட்சியில் எந்த நிர்வாகியும் யாருமே நீங்கள் போட்டியிடாத பட்சத்தில் நாங்கள் போட்டியிட மாட்டோம். இன்னொன்னு நாம் இங்க இருக்கணுமா அப்படின்னு கேட்டாங்க. உங்களுடைய கேள்விகள் ஒன்று போற இடத்துல இருக்கீங்களா, அதே எனக்கு கொஞ்சம் அன்ஈசியா இருந்துச்சு. எத்தனை சொல்ல வேண்டியவங்க சொல்லணும். அண்ணாமலை இருந்தவரை அவர் எல்லாத்தையும் சரியா ஹேண்டில் பண்ணாரு. திரு நயினார் நாகேந்திரன் நண்பர் தான், ஆனா அவருக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரியல. அப்படிதான். ஏன்னா ஓபிஎஸ் விவகாரத்தில் அவர் பதில் சொன்ன பொழுது நான் அவர்கிட்ட போன்ல போனேன். என்னங்க ஓபிஎஸ் உங்களிடம் போன் பண்ணிருக்காரு 2 முறை, உங்களுக்கு மெசேஜ் போட்டிருக்காரு, ஆனா நீங்க இல்லைன்னு சொல்றீங்களே என்ன நயினார்னு கேட்டேன். ஏன்னா எனக்கு பழைய நண்பர் தானே அந்த உரிமையில. இல்லைன்னா அப்படி இல்லைன்னாரு. ஓபிஎஸ் வேற வழி இல்லாம அந்த போன் கால்ஸை விட வேண்டிய நயினார் தான் அதுக்கு காரணம். என்னிடம் கேட்டிருந்தால் சொன்ன பதில் ஒரு ஆணவமான பதிலாகத்தான் தெரியுது. அதற்கு நானோ பன்னீர்செல்வமோ கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால உடனே நான் போன்ல போனேன். ஏன்னா பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் முதல் நாள் நான் இங்கதான் இருந்தேன், எனக்கு போன் பண்ணி சொன்னார். மாண்புமிகு பிரைம் மினிஸ்டர் எங்க தூத்துக்குடி வந்த அன்னைக்கு, சார் இது மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னார். நான் விட்டுட்டேன். இவர் பதில் சொன்னார்ல, என்னிடம் கேட்டிருந்தால் சொன்னப்ப நான் உடனே போன்ல போனேன். என்ன இப்படி சொல்றீங்க? அவர் கேட்டார். இல்லைன்னாரு. இவர் திரும்ப அதில் நின்னதும் பன்னீர்செல்வம் அவர்கள் அந்த இதெல்லாம் அது உடனுங்கிற அவசியம். இவர் பதில் சொன்னதுனால வேற ரொம்ப நாகரிகமானவர். அவர் நயினாருங்காரம் இல்ல, யாருங்காரம் இல்ல, எங்க தொண்டர்களும் தான் காரணம். ஏன்னா அவங்க யாரும் விரும்பல. நான் சொல்றது, நான் 4 மாதங்களுக்கு முன்பே முடிவெடுக்கவில்லைன்னு கேட்கிறப்ப நம்ம ஒரு கூட்டணியில் வந்துட்டோம். மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் கூட்டணி மந்திரி சபை என்று சொல்கிறார்கள், கரெக்டா? பாஜக இடம்பெறுங்கிறாரு. அதே மாதிரி முதலமைச்சர் யார் என்பதை நாங்க அதிமுக சேர்ந்த ஒருத்தருங்கிறார். எங்களுக்கு அதிமுக சேர்ந்த ஒருத்தர் இருக்கிறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அங்க உள்ள யார் மீதும் எங்களுக்கு வருத்தம் இல்லை. ஏன்னா ஒரே ஒரு நபர் தான், அவரோட சேர்ந்த ஒரு சிலர் தான், அவர்களை எதிர்த்து தான் இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது. கேளுங்க கொஞ்சம் பேசிடுறேன். நீங்க அதெல்லாம் அடுத்த கேள்விகள் இருக்கட்டும். ஒரே ஒரு சிலரை எதிர்த்து தான் நான் அவர்களை திருத்துவார்கள் என்று நினைத்தேன்னு சொன்னேன். அன்னைக்கு நான் காட்டுமன்னார்ல யார் திருத்தணும்? அந்த தொண்டர்களும் அங்குள்ள நிர்வாகிகளும் இல்ல, அவர்களே கூட திருந்துவார்கள் அப்படியான்னு பார்த்தேன். அதுக்கான கேப் தான் அந்த 4 மாசம். ஆணவம் அகங்காரம் இதெல்லாம் மேல ஏறி துரோகம் தலைவிரித்தாடுகிறது, பேயாட்டம் போடுது சொன்னா இல்லையா? ஊரா போய் அது போடுகின்ற கூச்சல்
என்னமோ நாம் அமைதியாக இருக்கின்ற பட்சத்தில் இது எதுவோ அது தன்னை நியாயப்படுத்துவதை நாம் ஆமோதிப்பது போல் ஆகிவிடக்கூடாது. அதனால் எங்கள் தொண்டர்கள் கொதித்தெழுந்த பொழுது நான் அமைதியாகவே போயிட்டு பொறுமையாக இருங்க நிர்வாகிகள்லாம் பேசியிருக்கேன். இவரெல்லாம் சீனியர். 2000 அம்மா காலத்தில் மாவட்ட பேரவைச்செயலாளர் இருந்து சேர்மனாக இருந்தவர் ஒட்டஞ்சத்திரம் கரெக்டு தானே. இப்போ எங்கள் கட்சியுடைய மாவட்ட செயலாளர், திண்டுக்கல் மாவட்ட பொறுப்பாளர், இது போன்ற நிர்வாகிகள்லாம் என்கிட்ட பேசுவாங்க. அப்போ பொறுமையாக இருங்க, அவசரப்பட வேணாம், நம்ம டிசம்பரில் முடிவெடுப்பேன்னு சொன்னேன். ஆனால் இது அது வர அவ்வளோ நாள் பொறுக்க முடியாது போல இருக்கு. ஏன்னா எங்களுக்கு தொண்டர்களுடைய ப்ரெஷரும் எங்கள் நிர்வாகிகளுடைய ப்ரெஷரும் எனக்கு தாங்கலை. சரி, இதுக்கு மேலே விட்டா அந்த துரோகம் போய் ஊராக அடிக்கிற அந்த பேயாட்டம் என்னமோ அது நியாயப்படுத்தி பேசுறது, இது திருந்தாது, வாய்ப்பே இல்லை, வெளியேறும். இதனால இதுக்கு வேற காரணமோ, நீங்கள் யோசிக்கிற வேற அரசியல் காரணமோ, இல்லை அதுக்கு போயிடலாம் இதுல பேசிட்டாரு அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. நாங்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பித்தது எங்களை நம்பிதான், எங்கள் தொண்டர்களை நம்பிதான். எவ்வளவு பின்னடைவுகளையும் தாண்டி யாரோ விலைக்கு வாங்கப்பட்ட பிறகும் கூட இந்த இயக்கம் எங்கள் தொண்டர்களால் சிறப்பாக வழிநடத்தப்படுகிறது. அதனாலதான் நினைக்கிறேன் எங்களது தாக்கம் இருக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அதுதான் காரணமே தவிர இதை தாண்டி இதுல பெருசா நான் உட்காந்து ரூம் போட்டுலாம் யோசிக்கல. எங்களுடைய தொண்டர்கள் தான் எனக்கு முக்கியம். அவங்க மனநிலை புரிஞ்சு அவங்க என்ன போற இடங்கள்ல நிர்வாகிகளும் அவர்கள் மூலம் தானே அவங்கள பத்தி தெரிஞ்சுக்க முடியும். அதனால வேற வழி இல்லாம அன்னைக்கு நான் போலித்தேவன் இதுல சொன்னேன். அதுதானே தவிர இதுக்கு நயினார் காரணமா இல்லை, இந்த கூட்டணியை அமைத்தவர்கள் காரணமா இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெத்த கட்சி வந்துட்டு அப்படின்னு நினைக்கிறப்ப நம்ம தேவையில்லைன்னு நினைக்கலாம். இல்ல பர்சிஸ்டன்ட் நெக்லெக்ட்லாம் கிடையாது. அப்படியே இருந்தாலும் அந்த நெக்லெக்ட் தான் எனக்கு நல்லதா இருந்துச்சு. கரெக்டா? நான் முடிவெடுக்க ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கோ எதுக்கோ அழைக்கப்பட்டு நம்ம போகாம இருந்தா நல்லா இருக்காது. நம்மளுடைய சுவாபம் அது கிடையாது. அன்னைக்கு போனீங்களேன்னு நீங்க கேட்பீங்க. இப்ப ரொம்ப கிளீனா இருக்கு. இதுக்கு மேல விட்டு ஒரு தர்ம சங்கடத்துல மாட்டிக்க வேணாம். நம்ம முடிவை நல்லா இன்னும் நீங்க பிரஸ்ல கேட்க மாட்டீங்களா? ஏன்னா 2 நாள் கேட்பீங்க, அன்னைக்கு எடுக்கலாமே, நேற்று எடுத்திருக்கலாமே, அந்த கிழமை எடுத்திருக்கலாமே. இதுக்கெல்லாம் எந்த காரணம் கிடையாது. எங்கள் தொண்டர்களின் அழுத்தம் தான். அதுதான் சார். அப்படி நீங்க தானே சொல்றீங்க. பெரிய பேரணி நடத்தி இருக்கிறாரு, அதிமுக ஒன்றிணைன்றாரு, 10 நாள் கெடு கொடுக்கிறாரு, இது மாதிரி நிறைய பேர் பேசிட்டாங்க. அது சாத்தியப்படுமா? அவருடைய கோரிக்கை எப்படி ஈடுபடும்? சட்டத்தின் அடிப்படையில் மற்ற எல்லா விஷயங்களையும் எடப்பாடி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. சரி, என்னதான் கேள்வி கேட்டாலும் அம்மாவின் தொண்டர்கள் ஓர் அணியில் இணைவது அம்மாவின் கட்சிக்கு நல்லது. அதில் நான் என்றைக்கும் அதில் சரியா இருக்கேன். ஆனால் அது அங்குள்ள தொண்டர்களும் நிர்வாகிகளும் இதற்கு மேலும் அவர்கள் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் அவர்கள் ஆட்சிக்கு வருகின்றது கனவாகத்தான் போகும். இது யதார்த்தம். அவர்கள் எதையெல்லாம் சரி செய்து எல்லாரையும் சரி, பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்வது போல, மற்றவர்கள் சொல்வது போல, அண்ணன் செங்கோட்டையன் சொல்வது போல, அவர் அன்னைக்கு சொல்லலையே இன்னைக்கு சொல்லன்னு கேக்குறீங்க. அவரவர்களுக்கு ஒரு காலம் வர்றப்ப, ஒரு நேரம் வர்றப்ப தான் யோசிப்பாங்க. இப்ப தொடர்ந்து தோல்விகளை அவங்க கட்சி சந்திக்கிறப்ப இதை சரி செய்யணும்னு ஒரு முத்திரை. இதுல நான் முடிவெடுத்ததுக்கு தொடர்ந்து அவர் எடுத்தாரு, எங்களுக்கு பின்னாடி நான் வெளியேறணும்னு பிஜேபி சொல்லுமா? இப்படி ஒரு ஸ்டண்ட் அடிங்கன்னு சொல்லுமா? இல்ல நீங்களா உட்கார்ந்துக்கிட்டு ரூம்ல உட்கார்ந்துக்கிட்டு நீங்களா உங்களுக்கு உங்கள் அறிவை பயன்படுத்தி அனுபவத்தை பயன்படுத்தி ஒன்னெல்லாம் கணக்கு போடாதீங்க. சரி சார், என்னுடைய முடிவுங்கிறது நான் எடுத்தது வேற, அவருடைய முடிவுங்கிறது வேற. இன்னொன்னு சொல்ல போற, நாங்க எதையும் ரொம்ப ப்ரீ பிளான்லாம் கிடையாது. அவர் கேட்டார், எதிர்காலத்துல எங்க கட்சி 26 தேர்தலில் எங்களுக்கு பல வாய்ப்புகள் இருக்கு, அதுல ஏதாவது ஒரு வாய்ப்புல நாங்க போட்டிடுவோம். இதுவா அதுவாங்கிறது இன்னும் உண்மையா எனக்கு தெரியாது. பல வாய்ப்புன்றது சார், இப்ப நீங்க சொல்ற மாதிரி அதிமுக அது அந்த கேள்வி எல்லாம் நீங்க எல்லாம் அதான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். நீங்க தான் உங்களுக்கு டிபேட் நடத்துறதுக்கோ உங்களுக்கு சோசியல் மீடியால அடிக்கிறதுக்கோ இல்லங்க. அது உங்களுக்கு அதெல்லாம் தாண்டி ஆப்ஷன்லாம் இருக்கலாம் சார். நீங்க உங்க அறிவுக்கு யோசிக்கிறீங்க. நீங்க இந்த ஹைட்ல இருந்த இதுக்கு மேல நின்று யோசிக்கலாம்ல. பொறுத்து இருக்குது சார். டிசம்பர் மாதத்துல இந்த முறை நான் பல முறை சொல்றேன், நீங்க அதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக வெற்றி முத்திரை பதிக்கும். நாங்கள் உறுதியாக ஆட்சி அமைக்க போகிற கூட்டணியில் இருப்போம்.
இதை நீங்க என்ன நினைச்சாலும் நீங்க என்ன அதுக்குள்ளார சில பேர் சொல்ற மாதிரி அன்னைக்கு அண்ணன் ஓபிஎஸ் வந்து என்டிஏ கூட்டணியிலேருந்து விலகி முடிவெடுத்தாரு. அவர் அன்றைக்கு காலம்பர தியோசபிகல் சொசைட்டி எல்லாம் நாங்கெல்லாம் வாக்கிங் போற இடம் தான். அங்கே வாக்கிங் போறப்ப முதலமைச்சரை பார்த்திருக்காரு. இது யதார்த்தமா நடந்தது. அவர் திரு ஓபிஎஸ் அவர்களின் துணைவியார் மறைந்த போது முதல்வர் வந்து அவங்க ஹாஸ்பிட்டல்லே வந்து இருந்து அவரை ஆறுதல் சொல்லிட்டு செஞ்சிருக்காரு. அதனால அவங்க வீட்டில் துக்க நிகழ்ச்சி அவர் உடல் நலத்தெல்லாம் விசாரிக்கணும்னு கேட்டப்ப சாயங்காலம் வாங்கின்னு இருக்காரு. அது என்ன டைமிங் ஒன்னா அன்னைக்கு அவர் முடிவெடுத்து வெளில போயிட்டு நேரா முதல்வரை பார்த்ததும் அதுக்கு பல இதுகள் அது மாதிரிலாம் ஓபிஎஸ் எந்த முடிவும் எடுக்கல. நீங்களா கிளப்பாதீங்க. இன்னும் சில பேர் டிபேட்ல உட்காந்துக்கிட்டு எங்க மேல காரி இது நஞ்ச உமிழ்ற மாதிரி அவர் முன்னாடி அங்க போயிட்டாரு. நான் சொன்ன என்டிஏ கூட்டணியில் உள்ள கட்சிகளை திமுக கபலீகரம் செய்யாமல் பார்த்துக்கணும். ஏன்னா நிறைய பேரை கட்சி என்ன கட்சியை தூக்கிட்டு போறது இல்லை. அதுல உள்ள முக்கியஸ்தர்களை எப்படி எங்க கட்சியில உள்ளவங்களை அண்ணன் பழனிசாமி ஆளை பிடிக்கிறது இல்லை, அது மாதிரி அவங்க வந்து இதுல நிறைய பேர் அதிருப்தியில் உள்ளவங்களை அவர்கள் நிச்சயம் அவர்கள் அங்கு போய் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முடிச்சுக்கா அதுக்கு ஒருத்தர் இல்ல அதுக்கு ஒருத்தர் விளக்கம் கொடுக்கிறாரு. இவர் சொல்றது அதுல மீதி இருக்கிற கட்சி இவர் தானே கட்சியில சொல்லப்பா. கட்சின்னா அவர் கட்சியில் உள்ள நிர்வாகிகள் கட்சியை தூக்கிட்டு போக முடியும். இது மாதிரி பேசுறதுலாம் எனக்கு உண்மையா சிரிப்பு தான் வரும். ஏன்னா நம்மள பிடிக்கலங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு டிபேட்டுங்கிற ஒரு இடம் கிடைச்சி உட்கார்ந்து நான் சொன்னதெல்லாம் நடக்குதுங்கிறாங்க. உண்மைதான், நீங்க சொன்னது ஒன்னு ரெண்டு நடக்கலாம், அதனால எல்லாம் நடந்துடாது. அதே நேரத்தில் பொறுமையா இருங்க. நீங்க உங்களுக்கு இவங்க வாய்ப்பு அவங்க வாய்ப்பு உங்களுக்கெல்லாம் தாண்டி பல வாய்ப்புகள் உருவாகும், பல வாய்ப்புகள் இருக்கு. நீங்க அதனால எந்த ஒரு இதையுமே நீங்க வந்து அப்படி சாதாரணமா முடிச்சு போட்டுறாதீங்க. உறுதியாக ஒன்று மாத்திரம் சொல்றேன், ஜெயிக்க போற கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம். என்ன பண்றது, நீங்க சொல்ற அட்வைஸ புரிஞ்சுக்க தெரியல. எங்க 3 பேருக்கும் புரிஞ்சுக்கிட்டாங்க பண்றதா. நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க செய்யணும்னு அவசியம் இல்லை சார். நாங்க ஒன்னா இருக்கோமா இல்லையாங்கிறதெல்லாம் உங்களுக்கு வெளிப்படையா சொல்ல முடியாது. எதை எதை தேவை என்ன செய்வோம். அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கும். கரெக்டா? நான் வந்து அங்க எனக்கும் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு உள்ள வழி அவர் சிலதை முடிவெடுக்க முடியும், நான் சில முடிவுகள் எடுக்க முடியாது. அதே நேரத்தில் நாங்கள் 2 பேரும் நண்பர்கள் ஒன்றா இணைந்து பயணம் செய்யணும்னு ஒரு பிரின்சிபல் நினைக்கிறோம். அதுல வந்து நான் ஏற்றுக்கொள்கிற முடிவு அவரும் ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. 2 பேர் கலந்து பேசி முடிவெடுக்க முடியும், அவ்வளவுதான். இது பிராக்டிக்கலா சொல்றேன். இதுல நீங்க 3 பேர் சேரல எல்லாம் எப்ப தேவையோ அப்ப நாங்க சேருவோம். நீங்க எதிர்பார்க்கிற அன்னைக்கு சேர மாட்டோம், நாங்க என்னைக்கு தேவையோ சேருவோம். சார், எடப்பாடி பழனிசாமி தனது நிலைப்பாட்டுல ஒன்றிணைங்க மாட்டோம்ன்றதுல வந்து அவர் உறுதிப்பட இருக்கிறாரு. இந்த நேரத்துல செங்கோட்டையன் வந்து குரல் கொடுத்திருக்கிறாரு. அது எந்த விதத்துல சாத்தியம் இருக்கு சார்? அதை நீங்க போய் அண்ணன் செங்கோட்டையன் தான் இந்த கேள்வியை கேட்க தர எந்த விதத்துல சாத்தியம் இருக்குன்னு நீங்க மதுரையில் உட்காந்துட்டு கேட்டா அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. இல்ல இல்ல நீங்க திரும்பி நீங்க எப்ப பார்த்தாலும் ஸ்லீப்பர் செல்லுங்கிறது இல்ல 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 ஸ்லீப்பர் செல்லுங்கிறது ஏதோ எம்எல்ஏவோ எம்பியோ கிடையாது, புரியுதா? எங்க சித்தியராக டெல்லியில இதுல பெங்களூர்ல இருந்து அழைச்சிட்டு வந்தப்ப தட்சிணாமூர்த்தின்னு ஒரு ஸ்லீப்பர் செல் வந்தார்ல, அதுதான் ஸ்லீப்பர் செல். ஸ்லீப்பர் செல்லுங்கிறது அது இருக்கும், அது எப்ப வேணாலும் கிளம்பும். கரெக்டா? இதெல்லாம் நாங்கெல்லாம் அண்ணன் தம்பிகள், புரியுதா? அவங்க எல்லாம் உணர்றப்ப ஒவ்வொருத்தரா வெளியே வருவாங்க, இன்னும் பல பேர் வெளியே வரலாம். அதான் நான் சொல்றேன், அங்க அம்மாவின் கட்சியில் உள்ள நிர்வாகிகளும் தொண்டர்களும் இதற்கு மேலும் அவர்கள் யோசிக்கும் பட்சத்தில் ஏதோ அமமுகவை டெல்லியில உள்ளவர்கள் மீண்டும் எங்க கூட அழைத்து வந்து விடுவார்கள் அப்படின்னு அவங்க நம்பினாங்கன்னா அது அவர்களை ஏமாத்தி. எதை சரி செய்தால் அமமுக மீண்டும் என்டிஏவுக்கு வரும் என்பதை அவர்கள் யோசிக்க வேண்டும். கரெக்டு தானே? எங்களுக்கு இடர்பாடு எது என்பதே அவர்களுக்கு தெரியும். அந்த இடர்பாடை அவர்கள் களைகின்ற பட்சத்தில் தான் அமமுக மீண்டும் என்டிஏவுக்கு வர முடியுமே தவிர அந்த இடர்பாடு களையப்படாத பட்சத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடிவி தினகரன் மாத்திரம் எடுப்பதல்ல முடிவு. இங்கே பல நிர்வாகிகள் என்னோடு பயணிக்கிறார்கள், லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறார்கள். எனக்காக என்னோடு நிற்பவர்கள் பல பேர், 9 பேர் இன்னும் அந்த 18 பேர்ல என் அருமை நண்பன் வெற்றி இல்லை, இன்னும் சில ஒருவர் வந்து அரசியல்ல இல்லை, 2-3 பேர், சில பேர் மாற்று கட்சி செஞ்சிருக்காங்க, இன்னும் 9 பேர் என்னோட இருக்காங்க. அவர்களுக்கு நன்றி கடன் பட்டவன் நான். அதுபோல என்னோட பயணிக்கின்ற நிர்வாகிகள் ஆட்சி அதிகாரத்தை எல்லாம் விட்டுவிட்டு அதனால் வருகின்ற பலாபலங்கள் எல்லாம் விட்டுவிட்டு என்னோடு பயணிப்பவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவர்களை எல்லாம்
கட்டுப்பட்டவன் தான். நான் ஏதோ பொதுச் செயலாளர் நான் தன்னிச்சையா பைலாவை மாற்றவோ நான் இதெல்லாம் பண்ற நபர் கிடையாது. எங்கள் தொண்டர்கள் மனநிலையே நிர்வாகிகள் மூலம் அறிந்து அதுபடிதான் முடிவெடுக்க முடியும். இப்பொழுது நான் எடுத்த முடிவு எங்கள் தொண்டர்களின் அழுத்தத்தால் நிர்வாகிகள் சொன்னதால் எடுத்தது. மரியாதை கிரியாதெல்லாம் இல்ல சார், அண்ணாமலை தான் சார். நீங்க சும்மா ஒரு வார்த்தையெல்லாம் போடாதீங்க பிரதர். நான் 30 வருஷமா நான் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். நானும் டிவி எல்லாம் நடத்துறவன் தான், புரியுதா? அண்ணாமலை அவர்கள் தான் எங்களை கூட்டணிக்கே கொண்டு வந்தவர்கள். அவர்கள் டெல்லியில பேசிட்டு நீங்க அண்ணாமலை இருந்தவர் நயினார் எனக்கு ரொம்ப நண்பர், என்கிட்ட ரொம்ப பேசுவார். நானும் அவர் எனக்கு இல்ல 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 சார். நீங்க அதை எப்படி இன்டர்பிரேட் பண்ணிக்கிட்டா அது நான் தப்பு இல்லை. நான் சொல்றதுதான் திரு அண்ணாமலை அவர்கள் தான் எங்களோடு கடந்த எனக்கு அவருக்கும் தேர்தலுக்கு முன்பு ஒரு ஆண்டு தான் பழக்கம். எனக்கும் அவருக்கு ஒரு நல்ல நட்புக்கு காரணம் என்னை போல அவரும் பிராங்கா இருக்கிறதா, வேற ஒண்ணு எங்களுக்குள்ள. அது மாதிரி ஓபிஎஸ் அவர்களும் அவருக்கு நல்ல நட்பு உண்டு. அவருடைய முயற்சினாலதான் நாங்க என்டிஏ கூட்டணிக்கு வந்தோம். நாங்க ஒண்ணு டெல்லியில போய் யார்ட்டையும் பேசல, உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவருடைய முயற்சினாலதான் நாங்க என்டிஏ கூட்டணிக்கு வந்தோம். அவரோடு நாங்க செயல்பட்டோம். அவர் ஏப்ரல் 12ஆம் தேதி நீக்கப்பட்டது எங்களுக்கு எல்லாம் ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. உண்மையிலே எங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நலனுக்கு அது சரியாக இருக்காது என்று எங்கள் கட்சியிலிருந்து யோசிச்சப்ப, பட் அவங்க கட்சி முடிவு. அதற்கு பிறகும் நாங்கள் அமைதியாக இருந்ததற்கு காரணம் உங்களுக்கு சொல்லிட்டேன். அம்மாவின் தொண்டர்கள், அது அம்மாவின் கட்சியில் உள்ளவர்கள் சரியான முடிவெடுக்காத பட்சத்தில் எங்களை குறை சொல்ல முடியாது. 21 தேர்தலிலும் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் எங்களை ஒன்றிணைக்கின்ற முடிவில் முயற்சி செய்தார்கள். அப்பொழுது நான் தேர்தலில் கூட போட்டியிடவில்லை, எங்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் போட்டியிடுவார்கள் சொல்லிதான் நான் வந்தேன். அன்று அந்த முயற்சி தோல்வியடைந்ததுக்கு நான் காரணம் அல்ல. அதுபோல இப்பொழுதும் என்டிஏ கூட்டணிக்கு திரு அண்ணாமலை அவர்கள் டெல்லியில் அவர்கள் தலைவர்களோடு பேசி எங்களை கொண்டு வந்தார்கள். இப்பொழுது நாங்கள் விலகுவதற்கும் நாங்கள் காரணம் அல்ல. எங்களை விலக வேண்டிய முடிவெடுப்பதற்கு நீங்க சொல்ற மாதிரி அந்த பர்சிஸ்டன்ட் நெக்லெக்ட் ஒரு காரணமா. நாங்க என்ன சார், நீங்க என்ன கேக்குறீங்க? சரி, உங்கள்கிட்ட கேக்குற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எதுக்கு ஆரம்பிக்கப்பட்டது? அதான் சொல்லிட்டேன்ல, அப்புறம் அதான் பதில். நீங்க கேக்குறதுக்கு நான் அப்படியே எழுதி தர முடியாது. நிபந்தனை இல்ல சார், இது எங்கள்கிட்ட உள்ளது தானே. இது இந்த காலகட்டம் வந்துச்சு சார். எங்களுடைய லட்சியம் அம்மாவின் ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவது. அம்மாவின் கொள்கைகளை அது அம்மாவின் தொண்டர்கள் தலைமையில தான் கொண்டு வர்றது. நான் அதை பத்தி சொல்லலையே. எங்களுக்கு எங்க உயரம் தெரியும், எங்க தலைமையில ஆட்சி வரும். நான் என்னைக்கு சொல்றேன், நான் வெற்றி கூட்டணியில நான் இருப்பேன் அப்படிங்கறத சொல்றேன். அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் சார்? சார், நீங்க எங்க நோக்கம் ஒன்று இருந்தாலும் நீங்க உங்களை அழைத்து கொண்டு உங்க நோக்கத்தை நிறைவேற்ற முடியாது. நீங்க சுவர் இருந்தா தானே செத்துறோம். நீங்க இல்லாம நீங்க உங்களை சூசைட் பண்ணிக்கிட்டு நீங்க உங்க நோக்கம் நிறைவேற என்ன பதில் இது? உங்க நிறுவனத்தை காப்பாத்துறதுக்காக நீங்க உங்களை அழைத்துக் கொள்வீர்களா என்ன? கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த அதிமுக எடப்பாடியினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போயிருச்சுன்ற வருத்தத்தின் அடிப்படையில தான் இல்ல சார் உங்கள்கிட்ட சொல்றேன். நான் 2000 நீங்க கேட்கறது சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. 2011 அம்மா என்னெல்லாம் கட்சி விட்டு எடுத்துட்டாங்க, புரியுதா? 9 வருஷம் நான் அரசியல்ல இல்ல. திரும்பவும் எங்க சின்னம்மா அவர்கள் சிறைக்கு செல்கின்ற நேரத்தில் என்ன என் சார்பா நீ இருக்கணும்னு சொன்னாங்க. அப்ப அங்க உள்ள நிர்வாகிகள்லாம் சேர்ந்து இந்த பொறுப்பு கொடுத்ததுனால வந்தேன். ஒரு 2 மாசம் கழிச்சு அவங்க நான் என்ன முதலமைச்சராக ஆசைப்படுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி என்னை வெளியேற்றினார்கள். நான் 3 மாசம் டைம் கொடுத்தேன், திகாருக்கு போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வெயிட் பண்ணேன். என் கூட இருந்த சட்டமன்ற உறுப்பினர் நீங்க வர்றவங்களையும் நான் கவுக்கணும்னு சொல்ல, முதலமைச்சரை மாற்றணும்னு தான் இவங்கெல்லாம் போய் கவர்னர்கிட்ட மனு கொடுத்தாங்க. அதனால நாங்க எங்கள் இதுல கிளியரா இருக்கோம். நீங்க இதா இருக்குமா அதா இருக்குமான்னு கேட்காதீங்க. ஒன்ன மாத்திரம் உங்களுக்கு நீ சொல்றேன், நாங்கள் இடம்பெறுகிற கூட்டணி உறுதியாக ஆட்சி. அது அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதை பயன்படுத்திக் கொள்பவர்கள் பயன்படுத்திக் கொள்வோம். நாங்கள் இடம்பெறுகிற கூட்டணி வெற்றி பெறும், அவ்வளவுதான்.
இப்ப நாங்க சீமானோட போக மாட்டோம், ஏன்னா அவர் சீமான் தனியா நிப்பாரு. மற்ற அது நிச்சயம் போக மாட்டோம். உங்க ஆசை இருக்கா திமுகவில் போகணும் தானே? இன்னும் புதிய கூட்டணி எல்லாம் உருவாகுது சார். இன்னொன்னு அண்ணன் பன்னீர்செல்வம் சொன்ன மாதிரி அரசியல்ல எதுவும் நடக்கும், அதான் வச்சுங்க. ஆமா, அதனால அதான் சொல்றேன். அதான் எதுவும் நடக்கலாம். எங்களுக்கு கூட்டணி அவசியம். எங்களுக்கு we are open, doors are open. என்ன இது ஒன்றும் ஒரே கொள்கை தான் ஒரே கட்சி ஆயிடலாம். எங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்டிஏ தான், அது உண்மை. ஆனா அங்க உள்ளவர்கள், எங்க அம்மாவுடைய கட்சியில உள்ளவர்கள் சரியான முடிவு எடுத்தால் நாங்க போவோம், அவ்வளவுதான். இது கண்டிஷன்லாம் இல்ல. எங்க நாங்க எப்படி வர முடியுங்கிறது தான். தெரியலன்னா அது இட்ஸ் அப் டு தம். விஜய் கூட்டணிக்கு போறதாக இருந்தா விஜய் தலைமையெல்லாம் ஏற்கக்கூடிய அளவுக்கு அமமுக போன்ற கட்சிகள்லாம் பின்னடைவா இருக்கு. அவர் தானே தலைமை இருப்பாரு. இல்லங்க, நீங்க தான் சொல்றீங்களா நாங்க பிஸ்கோத் கட்சின்னு சொல்றீங்க. நாங்க அவருக்கு 15% ஓட்டு இருக்கு, பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாரு. அவர் கூட போட என்ன சார்? நீங்க சார் எங்களுடைய உயரம் ஏன் அவர் தலைமை தாங்கினா? அவரு இல்ல, அவர் தலைமை தாங்க கூடாதுன்னு ஏதாவது இது இருக்கா? நீங்க சும்மா ஏதாவது கேள்வி கேட்டு உங்க பத்திரிகையில போடுறதுக்காக நீங்க பேசாதீங்க. நீங்க கேட்கறதுனால அது சரியான கேள்வி கிடையாது. ஒரு இன்னொருத்தரையே அப்படி அவமதிக்கிறீங்க. ஆமா, இல்ல இல்ல இல்ல, அது என்ன சம்மதம் இருக்கா? அவர் தலைமை ஏத்துக்க, அவர் ஒரு கட்சி நடத்துறாருல, எந்த கட்சியோட சேரலாம் வேணாங்க? ஏன் எத்தனையோ கட்சிகள் புதிய கூட்டணி கூட வருவாங்களா, அதுல போலாமே. இதெல்லாம் அது தவறு. நீங்க கேட்கறது யாரையும் குறைத்து பேசக்கூடாது. அவன் அப்படிதான் பேசுறேன். நீ ஏன் அப்படி கேக்குறீங்க? ஏத்துக்கீங்களான்னு ஏன் அவர் தீண்டத்தகாதவரா? அப்புறம் என்ன? இல்ல இல்ல சார், சார் இல்ல இல்ல சார், அரசியல்ல புரட்சி தலைவர் அந்த இயக்கத்துல இருந்து வந்தப்ப அவரை விட புரட்சி தலைவரை விட சீனியர்களாக இருந்த கம்யூனிஸ்ட் தலைவர்கள் அவங்களோட போனாங்க. கரெக்டா? அதனால நீங்க கூட்டணிக்கு யார் தலைமை எல்லாம் நீங்க இன்னொரு கூட்டணிக்கு போவீங்களா, அவரை ஏற்றுக்கொள்வீங்களான்னு கேட்கிற கேள்வி அது அனுபவம்ங்கிறத தாண்டி அரசியல் குவாலிபிகேஷன், நீங்க சர்டிபிகேட் அதெல்லாம் கிடையாது. அது எது தேவையோ அதை நாங்கள் செய்வோம். அதுதான் தவிர நீங்க அவர் என்ன ஏன் அவரை போய் நீங்க குறைச்சி மதிப்பு? நாங்க என்னைக்கு யாரையும் குறைச்சி மதிப்பு விட்டா, யாரையும் குறைச்சி பேசிட்டோம். இன்னும் கூட சொன்ன நண்பர் சீமான் சில கருத்துல குறைச்சி பேசுவாரே தவிர மற்றபடி எங்களுக்கு அவருக்கு ஒன்று சொன்னாங்க. அவர் கூட்டணிக்கு வர மாட்டார், தனியா நிற்பேன்னு சொன்னாரு. அதனால அவரோட போக வாய்ப்பு இல்லைன்னு சொன்னேன். கரெக்டு தான். நான் ஒன்னும் மறைச்சு பேசல. அதிமுகவை ஒன்றிணைப்பதற்கு அமித்ஷா முயற்சி செய்ததாக டிடிவி தினகரன் தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். 2021ஆம் ஆண்டு அதிமுகவை ஒன்றிணைக்க அமித்ஷா முயற்சி செய்ததாகவும், அதிமுகவை அமித்ஷா ஒன்றிணைப்பார் என இதுவரை காத்திருந்து வீண் போனதாகவும் அவர் டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். பாஜகவிலிருந்து அவசரப்பட்டு வெளியேறவில்லை, அது நிதானமாக எடுக்கப்பட்ட முடிவுதான் எனவும் டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். நான் ஒன்னும் ஏதோ கோபதாபத்துல எல்லாம் பேசல. எங்களால் முடியாத எங்களை செய்ய சொல்லாதீங்கன்னு சொல்றேன். செய்ய முடியாது சார். நீங்க நிதானமா பேசுறீங்க. இப்ப இந்த செங்கோட்டையன் கொடுத்த கெடு என்ன நடக்கும் உங்க அனுபவத்துல? இத மாதிரிலாம் நான் எனக்கு இதெல்லாம் போர்காஸ்ட் எல்லாம் சொல்ல தெரியாது. நான் பிரதீப் ஜான் கிடையாது. இல்ல இப்பயும் நிதானமா சொல்றேன். அதை பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ணன் செங்கோட்டையன் அவர்களின் முயற்சி நல்ல முயற்சி. ஒரு சீனியர் லீடர், 72ல இருந்து இயக்கத்தில் உள்ளவர், 77ல இருந்து புரட்சி தலைவர் காலத்தில் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், மாவட்ட செயலாளர் இருந்தவர். 87ல புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு அண்ணன் முத்துசாமி மந்திரியாக இருந்தபோது கூட இவரோடு தான் அந்த 11 எம்எல்ஏல அப்ப இருந்த தொகுதியில 7 எம்எல்ஏகள் இவரோடு வந்தாங்க. தொடர்ந்து அம்மா கூட இருந்தாரு. எத்தனை பின்னடைவுகள் வந்தாலும் அதுல ஸ்ட்ராங்கா இருந்தவர். அதனால ஒரு மூத்த நிர்வாகி இருக்க ஆக்டிவா இருக்கக்கூடிய எம்எல்ஏவா இருக்கக்கூடிய ஒரு மூத்த நிர்வாகி. அவர் முயற்சிங்கிறது நல்ல முயற்சி என்று நான் நம்புகிறேன். அது வெற்றி பெற வேண்டும் என்று அவருக்கு வாழ்த்துக்கள் கூறுகிறேன். தேவைப்பட்டால் எந்த நேரத்திலும் அவர்களுக்கு அம்மாவின் தொண்டர்களாகிய நாங்கள் உறுதியாக ஒருவரே. உங்களுடைய புதிய முயற்சிக்கு வாழ்த்துக்கள்.
சார் அவரை போல மேலும் மூத்த நிர்வாகிகள் எதுவும் வெளியே வர்றதுக்கான அதெல்லாம் எனக்கு அந்த மாதிரி ஹேசியம்லாம் தெரியாதவெல்லாம் சொல்லக்கூடாது. சார், இத்தனை குழப்பங்களின் காரணமாக 2026 திமுக தான் ஆட்சி அமைக்கிறதுன்னு சொல்றாங்களே, அது சாத்தியம் தானே? இவ்வளவு குழப்பங்கள் இருக்கு. மக்கள் நான் அன்னைக்கே சொல்லிட்டேன். இல்ல மக்கள் யாரை விரும்புகிறார்களோ அவங்க தான் ஆட்சி வைக்க முடியும். அதுதான் உண்மை. ஆனால் அம்மாவின் ஆட்சி வரணும்னா அதுக்கு என்ன செய்யணுமோ அது செஞ்சாதான் முடியுமே தவிர யாரோ சரி செய்து விடுவார்கள் யாரும் மலகப்படுத்திட்டு யோசிச்சுட்டு இருந்தா அது அவங்களுக்கு கஷ்டம்தான். கரெக்டா? இப்ப முடிவெடுக்க வேண்டிய இடத்துல அம்மா கட்சியில உள்ள நிர்வாகிகளும் தொண்டர்கள் தான் இருக்காங்க. அவர்கள் கையில தான் இப்ப பந்து இருக்கு. அவங்க தான் முடிவெடுக்கணும். நாளைக்கு எங்களை இன்றைக்கு குறை சொல்லக்கூடாது. 21 தேர்தலில் நாங்கள் உங்களுக்காக காத்திருந்தோம். நீங்க வேற கடவுள இருந்தீங்க. இப்பொழுதும் சொல்றேன், 24ல் நீங்க என்ன தவறு செய்தீர்கள் என்று உங்களுக்கு தெரியும். இப்பொழுதும் நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும், நாங்கள் அல்ல. ஏன்னா நாங்கள் 17ல் நாங்கள் அநியாயமாக வெளியேற்றப்பட்ட போது அமைதி காத்த அந்த தொண்டர்கள் இப்பொழுதும் அமைதி காத்தால் அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல. அவ்வளவுதான். இதுக்கு மேல சொல்றதுக்கு இல்லை.